ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே மோட்டோ டிரைவ். இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா, அதை வந்து ஜீட்டா ப்ளஸ்ங்கிற மாடலுங்க. ஹைப்ரிட் வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றிங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுசுகின்னு லோகோ போல்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜீட்டா ப்ளஸ்ங்கிறது இது ஹைப்ரிட் மாடலுங்க. இந்த ஹைப்ரிட் மாடலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரே கலரில் இங்கே ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்குறாங்க கிரில்ஸோட. இது அப்போ வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இந்த கிரில்ஸ் வருங்க. இது நான் ஹைப்ரிட்ல இந்த நார்மல் மேட் ஃபினிஷிங்கில் வரும். இதில் வந்து உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸும் வந்து இந்த மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஜீட்டா ப்ளஸில் தான் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆல்ஃபா ப்ளஸ்லையுமே இதே மாதிரி தான் இருக்கும். இது எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கம் டிஆர்எல்ஸ் வருதுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாடிங்ஸுமே வந்து எஸ்யூவி டைப்ல ஸ்போர்ட்டி டைப்ல கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர்ல வருதுங்க. வீல்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. 17 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 215/60 ஆர் 17 இன்ச்சஸ் வீல்ஸ் ஒரு பிளாக் கலர் பெயிண்டட்ல கொடுத்துருக்குறாங்க. மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர் மிரர்ஸ் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட வந்திருக்கு. இது வந்து ஜீட்டா பிளஸ்ல உங்களுக்கு ஆப்ஷனல்ங்கிற மாடல். ஆப்ஷனல் மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா சன்ரூஃப் வந்து வேணும்னா நீங்க ஆப்ஷனல் மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாடல் தான் இது. சன்ரூஃப் வேண்டாம்னா நீங்க ஜீட்டா பிளஸ்ங்கிற மாடலே செலக்ட் பண்ணிக்கலாங்க. வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சில்வர் ஃபினிஷிங்ல நல்ல லுக்கா இருக்குங்க. உங்களுக்கு எஸ்யூவி வந்து நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸ் பொசிஷன்ல தான் இருக்குதுங்க இந்த மாடலு. ரியர் வியூ நம்ம பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாராங்கிற பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. எல்இடி கனெக்டிங் டைல் லேம்ப்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஹைப்ரிட்டுங்கிற பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. வைப்பர்ஸ் வந்துருக்கு. ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு லைட்ஸ் வந்து வந்திருக்குங்க. அதில் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு ரிவர்ஸ் லைட்டுக்கு வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் ரிவர்ஸ் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷைனிங் ஃபினிஷில் கிரே கலரில் இது கிளாடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு அடிக்குவேட் அமௌண்ட் தான் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் போய் இன்ஜின் பே பார்க்கலாங்க. பேனட் வந்து உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்குங்க. ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ங்கிற டெக்னாலஜி வருதுங்க 1.5 லிட்டரில். அதனோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 27.97 வரும். இதிலே வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட்ங்கிற டெக்னாலஜி வந்து வருது. அது வந்து 21 கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க. மந்த்லி அதிகமாக கார் யூஸ் பண்ணுறவங்க, டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ரன் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் யூஸ் பண்ணலாங்க. இன்டீரியர் பார்க்கலாங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபினிஷிங் லெதரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. டபுள் ஸ்டிச்சஸ் வந்து ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ மிரர் இது வந்து வந்துடுதுங்க. மிரர்ஸ் வந்துடுது. ஆட்டோ வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு பவர் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. லாக் பட்டன்ஸ் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் இந்த மாடலில். இதில் வந்து இந்த பவர் புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து இந்த ஹைப்ரிட் மாடலில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. இந்த ஜீட்டா பிளஸ் மாடலில் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு. இது இவி மோட்னா இவி மோடில் நம்ம ரன் பண்ணுறது. வண்டி ஸ்டார்டிங்கில் வந்து இவியில் தான் ரன் ஆகும். அப்புறம் பெட்ரோல் மோடுக்கு மாறிக்குங்க. அவங்க ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இப்போ ரன் பண்ணிங்கன்னா. இது டிரைவ் மோட்ஸ் வந்து 3 டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏசி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏசி தான் பட்டன்ஸ் இங்கே இருக்குங்க. இஎஸ்பியோடைய பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏசிக்கு வந்து லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே, நேவிகேஷன் எல்லாமே இதில் பார்த்துக்கலாங்க. கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹைப்ரிட் காருக்கு வந்து இசிவிடி கியர் பாக்ஸ் மட்டும்தான் வருங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட் காருக்கு வந்து மேனுவல் அண்ட் ஏடி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லெதர் ஃபினிஷிங்கில் ஒரு ப்ரீமியமான டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு கோல்டு கலர் மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃபினிஷிங்கு. வாட்டர் ஃபால் டிசைன் மாதிரி வந்திருக்கும். டோட்டலாகவே பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. இது ஜீட்டா ப்ளஸில் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லைட்ஸ் வந்து வந்திருக்குங்க. பெனரோமிக் சன்ரூஃப் வந்து இந்த ஜீட்டா ப்ளஸ் மாடலில் ஆப்ஷனலாக நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த சன்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஜீட்டா ப்ளஸ்ஸே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீ வந்து இதாங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட் கீ மாடலு, லாக் அண்ட் அன்லாக் பட்டனு. எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த கீயை இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீ வந்து வந்துடும். ஸோ ஏதாவது பேட்ரி டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த கீ போட்டு நம்ம டோர் உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. 2 கீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏசி வென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியானோ ஃபினிஷில் வந்திருக்கு. இது எல்லாமே ப்ரீமியமாக வந்து இருக்குங்க இந்த மாடல். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இந்த மாடலில் வந்திருக்கு. ஸ்டீரிங்ஸில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்திருக்கு. 2 கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே இங்கே, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் வந்து நாங்கள் டிரைவருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஹேண்ட் பிரேக் இருக்குது. லெக் ரூம் ஸ்பேஸு நல்ல ஒரு அடிக்குவேட்டாக இருக்குங்க. ஒரு நல்ல ஹைட்டான பர்சன்ஸ் உட்காந்தா நல்லா கால் நீட்டி உட்கார்றதுக்கு நல்ல இதுவாக இருக்குது. கேபின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான கேபின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய டிரைவர் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கலாம். பேனட் விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% தெரியுதுங்க ஃப்ரண்ட்டில். அதனால் நீங்கள் டிரைவர் வந்து ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு, முன்னாடி உள்ள வெஹிக்கிள் டிஸ்டன்ஸ் இது பண்ணி ஓட்டுறதுக்கு, மெஷர் பண்ணி ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ரியர் சீட்டோடைய கம்ஃபர்ட் இப்போ பார்க்கலாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா சன் பிளாங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பேசஞ்சர் சைடு. இதில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு. உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட்டை இடிக்காமல் தான் உள்ளே வரலாம். கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 சி டைப் சார்ஜர்ஸ் இருக்குது. ஃபோன் இங்கே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 கப் ஹோல்டர்ஸோட ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் 2 பேர் போனால் யூஸ் பண்ணிக்கலாங்க. லெக் ரூம் ஸ்பேஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம நீட்டி உள்ளே உட்காந்து கால் உள்ளே டக் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க, கம்ஃபர்டபுளாக. ஒரு 2 பேர் உட்காரலாம். ஒரு சின்ன பசங்க மாதிரி இருந்தால் 3 பேர் உட்காரலாம். லீனாக இருந்தாங்கன்னா ஒரு 3 பேர் பெரியவங்களே உட்காரலாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரீடிங் லைட்ஸ் 2 ரீடிங் லைட்ஸ் வந்திருக்கு. எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு சீட் பெல்ட்ஸும் வந்திருக்குங்க. இதில் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ், சிபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஹில் ஹோல்டு எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்திருக்குங்க இந்த மாடலில். நம்ம இப்போ வெளியில் இறங்குறது பார்க்கலாம். இறங்குறது ஈஸியாக தான் இருக்குங்க, இடிக்கலை, தலை இடிக்கலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கார். உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ரன்னிங் மந்த்லி வந்து ஒரு 3000 கிலோமீட்டருக்கு மேலே ரன் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹைப்ரிட் மாடல் உங்களுக்கு நல்லா செட் ஆகுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டீசல் மாடலை விட உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ஒரு 27.79 கொடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ரியல் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு ஒரு 23 to 24 கிலோமீட்டர் வந்து பெர் லிட்டர் வந்து கிடைக்கும். இதனோட டேங்க் கெப்பாசிட்டி, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 45 லிட்டர்ஸுங்க. ஒரு தடவை நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 1080 to 1100 கிலோமீட்டர் நீங்கள் ரன் பண்ணலாம். ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா பெட்ரோல் கம் ஹைப்ரிட் இதில் வந்து பேட்டரி இதில் உங்களுக்கு வந்து அவ்வளோ ரேஞ்ச் வந்து கிடைக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹைப்ரிடுங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஹைப்ரிட் பேட்டரியில் தான் ரன் ஆகும். 40 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆன் ஆகிக்கும். ஸோ இது வந்து மாற்றி மாற்றி அதுவே வந்து டியூன் பண்ணிக்குங்க. ஹைவேஸில் போகிறப்போ உங்களுக்கு வந்து மைலேஜ் இது நல்லா கிடைக்குங்க. அதனால் இந்த மாடல் நீங்கள் அதிகமாக டிரைவ் இருக்கிறவங்க நீங்கள் டீசலுக்கு பதிலாக இந்த மாடல் நீங்கள் வந்து எஸ்யூவி டைப்பில் பார்க்குறதா இருந்தால் இந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிராண்ட் விட்டாரோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னா ஏபிடி நெக்ஸாவோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டி 2.0ல ப்ரைஸஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்குங்க. 22 செப்டம்பர்லேருந்து எல்லா ப்ரைஸும் நியூ ப்ரைஸஸ் வந்துருங்க. அதனால் நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கார் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள்.